ஆரம்பத்துல குழந்தை சாப்பிடல, இத பண்ணோனே சாப்பிட்டாங்க. ஒரு மதரோட பெரிய தேடலை என் குழந்தை சாப்பிடவே மாட்டாங்க, என்ன செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னா, ஒர்க்கிங் மதரா இருக்கட்டும் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், 2 பேருடைய பெரிய தேடலே குழந்தைய எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காண்டி நிறைய ஃபுட் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னாலதான் குழந்தைங்க சாப்பிடாம இருக்காங்க. அப்பேற்பட்ட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணனா குழந்தை மேஜிக் பண்ண மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நான் இந்த வீடியோல அந்த மிஸ்டேக்ஸ பத்தி பேச போறேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறதையும் நான் பேச போறேன். இங்க நான் பேச போற எல்லா பாயிண்ட்ஸுமே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கன்சல்டேஷன்ல ரெகுலரா மதர்ஸ் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் கொடுத்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதான் பேச போறேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்க தேடிட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு இது ஆன்சரா கூட இந்த வீடியோ இருக்க போகுது. இதே மாதிரி குழந்தைகள் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை மருத்துவராக இருக்கிறேன். என் ஓபிக்கு ஒரு மதர் தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. என் குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க டாக்டர், என்ன பண்ணா சாப்பிடுவாங்க, எப்படிதான் எனர்ஜி கிடைக்குதோ தெரியல, பயங்கர ஆக்டிவா இருக்காங்க, ஆனா சாப்பிடவே மாட்டாங்க அப்படிங்கிறது. இது ஒரு மதர் மட்டும் இல்லைங்க, எல்லா மதருமே கேட்கிற ஒரு காமனான கொஸ்டினா தான் இருக்கும். சரி, உங்க குழந்தை என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த மதர் சொல்ற ஆன்சர், என் குழந்தை வந்து நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அப்பப்ப ஏதாவது ஒரு ஸ்நாக் ஏதாவது சாப்பிடுவாங்க, ஒரு பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, இல்ல ஒரு 1/2 டம்ளர் பால் குடிப்பாங்க, அதுவே போதுமானதா இருக்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. சில மதர் என்ன சொல்றாங்க, என் குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்க கேட்கிற ஒரு பிஸ்கெட்டை நான் கொடுக்குறேன், அட்லீஸ்ட் இதையாவது சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்குற ஒரு பிஸ்கெட் இல்ல ஒரு 1/2 டம்ளர் பால் அப்படிங்கிறது கூட ஹைலி சுகரா இருக்கு, இல்ல ஜூஸ் ஐட்டமா இருக்கு, இல்ல ப்ரிசர்வேட்டிவான ஃபுட்டா இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒரு இமீடியட்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியே போதும் அந்த குழந்தை ஃபுல்லா விளையாண்டு நல்லா ஹாப்பியா இருக்கிறதுக்கு. ஸோ உங்க குழந்தையோட மீல் டயத்துலயோ இல்ல டேலையோ நீங்க வந்து ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட், ஹைலி சுகர் கண்டெய்ன் ஃபுட்டை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே அவசியமா இருக்கு. நிறைய குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, நான் இந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்டு முடிச்சோடனே சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிஷனிங்கா கேட்பாங்க. பேரண்ட் வந்து எனக்கு தேவை என் குழந்தை லஞ்சை சாப்பிட்டு முடிக்கணும், ஒரு பவுல ஃபினிஷ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச உடனே வேற ஏதாவது சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஓகே இதை நீ செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படிங்கிற சைக்காலஜியும் இதுல பிளே ஆகுது. இது போக சாப்பிட்ட உடனே வேற ஏதாவது ஜங்க் சாப்பிடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் பெரியவங்கள்ட்டையுமே இந்த ஹேபிட் ரொம்பவே காமனா இருக்கு. ஒரு ஹெவி மீலான பிரியாணி எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஸ்ப்ரைட் குடிச்சாதான் அது செமிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது மித்த தாண்டி ஒரு பெரிய பேட் ஹேபிட்டா தான் இருக்கு. ஸோ இதை டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரிதான் குழந்தைகளுக்குமே நீங்க வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு ஆஃபர் பண்றது, ஒரு சாக்லேட் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்க குழந்தை சாப்பிடல, ஒரு மீல் சாப்பிடல அப்படின்னா ஏதாவது சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மில்க் மட்டுமே கொடுக்கறது, ஜூஸ் மட்டுமே கொடுக்கறது, இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வரப்போ டெஃபினட்டா உங்க குழந்தைக்கு சாப்பாடு அப்படிங்கிறது சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் வந்து கரெக்ட் டயத்துக்கு ஃபுட் கொடுக்கணும். நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்கன்னா, ஸ்கூல் போற குழந்தை வந்து சாட்டர்டே சண்டே அப்போ கூட கரெக்டா 1 o'clock 12:30 எல்லாம் வந்து சாப்பாடு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி? நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய வயிறுக்கும் மூளைக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. எப்பெல்லாம் சாப்பாடு நமக்கு பசிக்குது அப்படிங்கிற மூளை வந்து கரெக்டா ப்ராசஸ் பண்ணியிருக்கும், இந்த டயத்துக்கு வந்து லஞ்ச் சாப்பிடணும், இந்த டயத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், இது எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா மெயினா வந்து 1 to 3 இயர்ஸ்ல தான் நீங்க வந்து இதை பண்ணணும். ஸோ ஏன்னா குழந்தைய வந்து 1 to 3 இயர்ஸ்ல வந்து அம்மாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருக்கட்டும், அப்பதான் பசி எடுக்கும் போல, ஏன்னா வீட்டுல இருக்காங்க குழந்தை அப்படிங்கறதுனால கண்ட நேரத்துக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. அது ரொம்பவே தப்பு. நீங்க கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு மீல் அப்படிங்கிறது ஒரு 3 times நீங்க கொடுக்கலாம், ஸ்நாக் அப்படிங்கிறது ஒரு 2 times கொடுக்கலாம். இல்ல ஒரு ஓவர் லாங் பீரியட், ஒரு காலையில சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் வந்து கொடுப்பாங்க, அவங்க கேட்கல போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அது முற்றிலும் தப்பு. உங்க குழந்தைக்கு நீங்க ஆஃபர் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்க குழந்தை எவ்வளவு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரு பவுல ஃபினிஷ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3-4 வாயாவது வாங்கிக்கணும் அந்த மீல் கம்ப்ளீட் பண்றதுக்காண்டி. உங்க குழந்தைய சாப்பிட்றதுல என்னென்ன ப்ராப்ளம் பண்றாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. டெஃபினட்டா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் ரிப்ளையும் பண்றேன். அதுக்காண்டியே ஒரு வீடியோவும் நான் வந்து ஃபியூச்சர்ல போடுறேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியற நம்பர் யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். இந்த வீடியோல நான் சொல்ல போறது எல்லாமே ஒரு பொதுவான கருத்தா தான் இருக்க போகுது. உங்க குழந்தைக்கு பர்டிகுலரா இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட
ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க டெஃபினட்டா எடுத்துக்கலாம். ஸோ நிறைய மதர் தன்னுடைய குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத 1-to-1 ஆன்லைன் கன்சல்டேஷன் பேசி அதை ரெக்டிஃபை பண்றதுனால குழந்தையோட டயட் அண்ட் ஹெல்த்துமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் டைம்ல வந்து நீங்க குழந்தைய வந்து பிளேம் பண்ணக்கூடாது. பிளேம் அப்படின்னா ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கணும் அப்படின்னாவே 2 அதட்டு போடணும், 2 திட்டுனா சாப்பிடுவாங்க அப்படின்னு பேரண்ட் வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஆனா உங்க குழந்தை அதட்டினாதான் சாப்பிடுவாங்க, திட்டினாதான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயத்தோட சாப்பிடுவாங்க. இன்னொன்று ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒரு ப்ரெஷரோட குழந்தைகள் சாப்பிட்றப்ப ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. ஒரு மீல் டைம் அப்படின்னாவே அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. மீல் டைம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயம். நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட போறோம், நம்ம சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படின்னு அட்லீஸ்ட் டெய்லி இல்லாட்டினாலும் ஒரு வாரத்துல 2-3 தடவையாவது அந்த குழந்தை வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். இப்படி ஹாப்பியா சாப்பிட்ற மூலம் டோபமைன் அந்த மாதிரி ஹார்மோன்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதே நீங்க குழந்தைய திட்டுற மூலம் குழந்தை ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அப்படிங்கிறது தான் வந்து உற்பத்தி ஆகும். இந்த கார்டிசால் என்ன பண்ணும், நார்மலா இருக்கிற அப்பிடைட்டை கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ குழந்தைக்கு டெஃபினட்டா நீங்க திட்டி சாப்பிட்றதுனால ஒரு 2-3 வாய் மட்டும் தான் வாங்குவாங்க, அடுத்து வாங்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா இந்த 2-3 வாய் கூட வாங்காம போயிருவாங்க. நிறைய மதர் சொல்லுவாங்க, என் குழந்தைய நான் திட்டி சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னா 2-3 வாய் தான் வாங்குறாங்க, அடுத்து வாமிட் பண்ணிடுறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குழந்தையோட ஹெல்த் ரிலேட்டடா வாமிட் பண்றாங்க அப்படின்னா இல்லவே இல்லை. எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது போறது இல்லை. ஆனா இது வந்து சைக்காலஜிக்கல் வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். உங்க குழந்தைக்கு வந்து நீங்க கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால அவங்களோட மன அழுத்தத்தினால வந்து இது வந்து ஒரு அன்பிளசன்ட் ஃபீலை வந்து வாமிட்டா வந்து குழந்தை வந்து பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அட்ரஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் வந்து குழந்தைய வந்து திட்டாம அந்த மீல் டயத்துல முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா உட்காந்து பேசுங்க. ஜஸ்ட் வந்து என்கரேஜ் பண்ணி நீங்க வந்து சாப்பாடை வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட், குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட் அப்படிங்கிறது குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். அதாவது உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்கறது 2 இட்லி சாப்பிடணும் அப்படின்னு கண்டிஷன் பண்ணாதீங்க. ஒரு இட்லி இருக்கு அப்படின்னா கூட அதுக்கு மேல வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி அதுக்கு மேல கொஞ்சம் சாம்பார் போட்டு ஸோ குழந்தைக்கு நீங்க ஹைலி எனர்ஜி ஃபுட்டா வந்து நீங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட், நிறைய மதம் நினைச்சிட்டு இருக்கிறது குழந்தை வந்து சப்பியா இருந்தா தான் ஹெல்தியா இருக்காங்க போல, ரொம்ப கியூட்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சப்பி குழந்தை வந்து ரொம்ப கியூட்டா தான் இருப்பாங்க, பட் ஹெல்தியா அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் இல்லைங்க. ஒரு குழந்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 இயர் வரைக்குமே நல்லாவே கொலுகுலுன்னு இருப்பாங்க. ஆனா 1 இயருக்கு மேல குழந்தையுடைய லீனியர் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப தின்னா தான் தெரிய ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அப்பதான் க்ரோயிங் பீரியட்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய மதர் வந்து என்னோட ஓபியில வந்து காமிப்பாங்க, பாருங்க டாக்டர் 6-7 மந்த்ஸ் வந்து என் குழந்தை எவ்வளவு சப்பியா இருக்காங்க, எவ்வளவு கொலுகுலுன்னு இருக்காங்க, ஆனா இப்ப ரொம்பவே ஒல்லி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை ஹெல்தியா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையோடைய வெயிட் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய க்ரோத் பேட்டர்ன் கரெக்டா இருக்கா, அவங்களோட ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் வச்சுதான் நம்ம சொல்லுவோம் தவிர நாட் ஒன்லி அவங்களுடைய லுக் வச்சு மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். குழந்தை வந்து ஆக்டிவா ஒரு 20 மினிட்ஸ் ஒரு டேல வந்து விளையாடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டா குழந்தையுடைய அப்பிடைட் வந்து ரெகுலேட் ஆகும். அது போக குழந்தையுடைய படிப்பு எல்லாமே வந்து கரெக்ட் ஆகும். ஸோ ஒரு குழந்தை ஈவினிங் டைம் வந்து நல்ல பிளேஃபுல்லா நல்லா ஹாப்பியா விளையாடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கடுத்து நல்லா ஸ்டடிஸ் பண்ணிட்டு டின்னர் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. நிம்மதியான ஒரு தூக்கமும் இருக்கும். உங்க குழந்தைக்கு ஹெல்தியா டின்னர் எப்படி கொடுக்கறது, என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா நான் அதுக்காண்டியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.